எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு டிசிஎஸ் ரிசல்ட்ஸ பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோங்க. அது போக ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. அதைத் தொடர்ந்து சில கேள்விகள் இருக்கு. அதெல்லாம் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ்குள்ள போயிருவோங்க. நேத்து யுஎஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டா தாங்க இருந்துச்சு. நாஸ்டாக் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் டவுனு, S&P 500 ஒரு 10 பாயிண்ட் அப்பு, டவ் வந்து ஒரு 100 பாயிண்ட் அப்புங்க. யுஎஸ் பாண்ட் யீல்டு 10 இயர்ஸ் பாண்ட் யீல்டு வந்து கிட்டத்தட்ட 4.7374% இருக்குங்க. யூகேலயும் அதே சினாரியோ தான். அதனால அ இங்கேருந்து வித்து அங்க எடுத்து கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு நெறைய விருப்பப்படுவாங்க. டாலர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுதுங்க. ருப்பி வந்து வீக்கன் ஆகுது. நேத்து எஃப்ஐஐஸ் வந்து கிட்டத்தட்ட 7,000 கோடிக்கு பக்கமா வித்திருந்தாங்க. அதுக்கு டஃப் குடுத்து வழக்கம் போல டிஐஐஸ் 7,000 கோடிக்கு பக்கமா வாங்கிட்டாங்க. எஃப்ஐஐஸ் நம்மளுக்கு தீபாவளிலாம் முடிஞ்சிருச்சுங்க. பொங்கல் வந்துருச்சு. அவங்களுக்கு இப்பதான் தீபாவளி வந்திருக்குன்னு நெனைக்கிறேங்க. சரமாரியா வைக்கிறாங்க. இன்னைக்கும் வித்துட்டு தான் இருக்காங்கன்னு நெனைக்கிறேங்க. நான் பார்க்குறப்போ ஒரு 100 பாயிண்ட் பக்கமா இறங்கி இருந்தது. பிராடர் மார்க்கெட்ல பெருசா இறங்கலனாலும் அந்த சைடு இந்த சைடு ஸ்மால் கேப், மிட் கேப்லாம் ஒரே டமால் டுமில்னு ஒரே பட்டாசு சத்தம் தாங்க இன்னைக்கு. 23,400 பக்கத்துல நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு நேத்தை விட மறுபடியும் வீழ்ச்சி 85.93ங்க. ஆக இது வந்து 86 டிசிசிவா கிராஸ் பண்ணி 87 வரைக்கும் அப்படியே ஃப்ரீ ஃபால் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஸ்டெபிலைஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரம்ப் வந்தார் அப்படின்னா இன்னும் டாலரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாரு. டேரிஃப் அது இதுன்ட்டு ஒரே ஃபயரா இருக்கும். அதை தொடர்ந்து கோல்டு கோல்டு வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஏறலைனாலும் நம்ம ருப்பி தான் விழுந்துகிட்டே இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலண்டா 25 ரூபாய் இன்னைக்கு வந்து மேலே ஏறி இருக்குங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 7,285. அடுத்து பிரெண்ட் க்ரூடு ஒரு பேரல் வந்து 78.81 யூஎஸ் டாலரா இருக்குங்க. நான் கடைசியா பார்க்குறப்போ இன்னும் ஏறி இருந்துச்சு. 2 நாள் குறைஞ்சி இன்னைக்கு மறுபடியும் ஏறிடுச்சு. இன்னைக்கு நம்ம அப்டேட்ஸ்குள்ள போயிருவோங்க. டிசிஎஸ் ரிசல்ட் பிரமாதமா பிரமாதம் இல்லையா, அதெல்லாம் பின்னாடி பேசுவோம். ஃபர்ஸ்ட் நான் நம்பர்ஸ் வந்து சொல்லிடுறேங்க. Q3 ஃபினான்ஷியல் இயர் 25க்கு ஃபர்ஸ்ட் குவார்டர் ஆன் குவார்டர் பார்ப்போங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 4% ஏறி இருக்குங்க. போன குவார்டருக்கும் இந்த குவார்டருக்கும், அதாவது செப்டம்பர் 2024க்கும் டிசம்பர் 2024க்கும் 4% நெட் ப்ராஃபிட் ஏறி இருக்கு. ரெவன்யூ 0.4% தாங்க, அதுவும் டவுனு. இயர் ஆன் இயர் பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம் அதாவது டிசம்பர் 2023 கம்பேர் பண்றப்ப 24ல இயர் ஆன் இயர் 12% வந்து ப்ராஃபிட் கூடி இருக்குது. தென் இயர் ஆன் இயர் ரெவன்யூ வந்து 5.6% வந்து ஏறி இருக்குங்க. இதான் வந்து சினாரியோ. இந்த குவார்டர் போன குவார்டர் இந்த குவார்டரை கம்பேர் பண்ணா ரெவன்யூ குறைஞ்சிருக்கு, இருந்தாலும் ப்ராஃபிட் வந்து எப்படி கூடியிருக்கு அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். டிவிடெண்ட் வந்து ஒரு 76 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பெஷல் டிவிடெண்ட், இன்டர்ம் டிவிடெண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 76 ருபீஸ். ரெக்கார்ட் டேட் வந்து 17th திஸ் மந்த் ஜனவரி. பேமெண்ட் டேட் வந்து பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் 3ர்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது தாங்க நம்ம முக்கியமாக கவனிக்கணும். இந்த குவார்ட்டரில் இந்தியாவில் பிஸ்னஸ் வந்து 70% வந்து ஏறி இருக்கு. வெஸ்ட் ஏஷியா ஆப்பிரிக்காவில் 15% ஏறி இருக்குங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஐடி கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டாலர் ஏர்னிங்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இந்தியாவுக்குள்ள தான் பிஸ்னஸ் வந்து ஏறி இருக்கு. யூஎஸ்ல யூகேல பிஸ்னஸ் வந்து குறைஞ்சிருக்குங்க. முக்கியமாக நார்த் அமெரிக்காவில் 2.3% குறைஞ்சிருக்கு. யூரோப்பில் 1.5% குறைஞ்சிருக்கு. இது போக போக அடுத்தடுத்த குவார்ட்டர்ல எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணுங்க. இப்போ இந்த ப்ராஃபிட் வந்து எப்படி 4% ஏறி இருக்கு அப்படின்றதுக்கு பார்ப்போங்க. இதுல அட்ரிஷன் ரேட், அந்த எம்ப்ளாயீஸ் வந்து வெளில போறாங்க இல்லையா, அந்த விகிதம் வந்து போன குவார்டர் கம்பேர் பண்றப்போ ஒரு 0.7% கூடி இருக்குங்க. 13% ஆயிருக்குது. ஹெட் கவுண்ட் வந்து 5,000 குறைஞ்சிருக்கு. இங்க வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் சேலரிக்காக வேற இடத்துக்கு போனவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி கேசஸ் வந்து 5,000 எம்ப்ளாயிஸ் வந்து குறைஞ்சிருக்கிறாங்க. ஒரு 25,000 பேருக்கு ப்ரமோஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ். இது வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு 4% பக்கமா ஏத்திட்டாங்க. என்ன சூப்பரான ரிசல்ட்னா மற்ற ஏரியாவை கம்பேர் பண்றப்ப இது வந்து ஓகே தாங்க. இப்போ எஃப்எம்சிஜி எடுத்துக்கோங்க, இல்லை ரியல் எஸ்டேட் எடுத்துக்கங்க, பேங்க் எடுத்துக்கங்க, மைக்ரோ ஃபைனான்ஸ் எடுத்துக்கங்க, எல்லாத்துலேயுமே ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு இல்லையா பயங்கரமா. இப்போ ஐடிஎஃப்சி பஸ் பேங்க் போன குவார்டர் ப்ராஃபிட் குறைஞ்சிருந்தது. தென் இண்டஸ்இண்ட் ப்ராஃபிட் குறைஞ்சது. மைக்ரோ ஃபைனான்ஸ்ல ஒரு சில டெலிக்வன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எஃப்எம்சிஜியில் க்ரோத் வந்து ஸ்லோ டவுன் ஆனதெல்லாம் அவங்களால ப்ராஃபிட் வந்து காட்ட முடியல. அதெல்லாம் கம்பேர் பண்றப்ப இது வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஏத்திட்டாங்க. இதுல நம்மளுக்கு கடினமான ஒரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா ஹெட் கவுண்ட் குறைஞ்சதுதாங்க. அதை தொடர்ந்து டிசிஎஸ்ல இன்னொரு செய்தி வந்திருக்குங்க. 2 ரியல் எஸ்டேட் கம்பெனி, டாடா ரியல் எஸ்டேட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு 2 சப்சிடரி கம்பெனி, அதை வந்து இவங்க அக்வயர் பண்றாங்க. ஒரு 1,625 கோடி மதிப்பு. நேத்து நாட்கோ ஃபார்மால இன்சைடர் செல்லிங் பத்தி நம்ம பேசியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு வந்துருச்சுங்க. நமக்கு நல்ல செய்தி என்ன அப்படின்னா
ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இதை வாங்கியிருக்கிறாங்க. இதாங்க அதாவது செப்டம்பர் 2024 டிசம்பர் 2024 கம்பேர் பண்றோம். அதுல எஃப்ஐஐஸ் வந்து 17.5%லேருந்து 17.9% வரைக்கும் அவங்களோட ஸ்டேக்கை ஏற்றிருக்கிறாங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இதுல எவ்வளவு வித்திருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. அக்டோபர் மாசம் 1,14,000 கோடி. அதுக்கப்புறம் ஒரு நவம்பர்ல ஒரு 40 45,000 கோடி கேஷ் மார்க்கெட். தென் டிசம்பர்ல ஒரு 19,000 கோடி 19 14,000 கோடிக்கு பக்கமா. இப்பயே 20,000 கோடிக்கு பக்கமா வித்துட்டாங்க. நேத்து ஒரு 7,000 கோடிக்கு வித்துட்டாங்க. இந்த ஒரு 10 நாளையிலேயே. ஸோ நாட்கோ ஃபார்மால இது வந்து நல்ல விஷயங்க. தென் எஃப்ஐஐஸ் ஓட கவுண்ட் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட கவுண்ட் 313லேருந்து 351 கூடியிருக்கு. தென் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வித்திருக்கிறாங்க. அதாவது 6.8%லேருந்து 5.6 கிட்டத்தட்ட 1.2% வித்திருக்கிறாங்க. பரவாயில்ல. எஃப்ஐஎஸ் ஸ்ட்ராங்கான ஹேண்ட்ஸ்க்கு அவங்க வந்து ஒரு நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி எஃப்ஐஐஸ் இதை வந்து வாங்கியிருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்களோட ஸ்டேக்கை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியணும். நல்ல செய்தி தான் கூட. வேல்யூவேஷன்ஸ் வந்து இப்பயும் நல்லா இருக்கு. இன்னைக்கும் நாட்கோ ஃபார்மா குறைஞ்சிருக்கு. ஸோ கன்சிடர் பண்றப்ப ரொம்ப மினிமல் குவான்டிட்டிஸ்ல 1, 2 அதை மறந்துடக்கூடாதுங்க. அடுத்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வர்றப்ப எனக்கு அதுவும் ஞாபகம் வருதுங்க. செப்டம்பர் 2023லேருந்து செப்டம்பர் 2024 வரைக்கும் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. நான் ஏற்கனவே பல தடவை இதை சொல்லியிருக்கேன். ஸோ டிசம்பர் குவார்ட்டர் வந்தால் இன்னும் நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். 500 போயிட்டு இப்போ 440ல் அங்கே இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்குங்க. இதில் ஒரு செய்தி நேற்று வந்திருக்குது. இதில் என்னன்னா 3-in-1 அக்கௌண்ட்ஸ் வந்து அவங்க பஜாஜ் இருக்கு இல்லையா அந்த நிறுவனத்தோட சேர்ந்து பேங்கிங், புரோக்கிங், இன்வெஸ்ட்மெண்ட் 3-in-1 அக்கௌண்ட் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண போறாங்க. இந்த சர்வீசஸ்க்குள்ள தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் உள்ள வர்றாங்க. பஜாஜ் புரோக்கிங்கோட சேர்ந்து இவங்க வந்து அந்த வேலையை பார்க்க போறாங்க. இது வந்து ஒரு நல்ல செய்தி. அடுத்து சைடஸ் லைஃப் சயின்சஸ்ல ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. 77% ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 27ல நார்த் அமெரிக்கால இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நார்த் அமெரிக்கானா குறிப்பா அமெரிக்கா யூஎஸ்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு நல்ல செய்தி. நம்மளோட ருப்பி வந்து வீக்கன் ஆகிட்டே இருக்கு. ஃபினான்ஷியல் 27ல எங்க போய் நிற்கும்? 100 அடிச்சாலும் அடிச்சிருங்க. இந்த வேகத்துல போச்சுன்னா 100 போயிடும். ஸோ இது வந்து சைடஸ் லைஃப் சயின்சஸ் 77% எக்ஸ்போர்ட் அக்ராஸ் த நேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3/4 வந்து யூஎஸ்ல அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நொமோரா என்ன சொல்றாங்க, இவங்களோட பேட்டன்ட் ஒன்று கேன்சர் ட்ரக்கோட பேட்டன்ட் வந்து ஃபினான்ஷியல் 26ல எக்ஸ்பைரி ஆகுது. அதனால ஒரு ரெவன்யூ 5% குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஃபினான்ஷியல் இயர் 26ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது ஃபினான்ஷியல் இயர் 25, 26ங்கிறது மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல் 1ல இருந்து அடுத்த மார்ச் 2031 வரைக்கும் 5% ரெவன்யூ குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் அவங்க பண்ணிடுவாங்க. அதை பத்தி நம்ம ஒரி பண்ண தேவையில்லைங்க. அடுத்து டாடா கெமிக்கல்ஸ். இன்னைக்கும் டாடா கெமிக்கல்ஸ் குறைஞ்சதுங்க. 1000 கீழே வரும், மேலே போயிட்டு கீழே வரும்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து 985 80ஸ்க்குலாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல சான்ஸாக இருந்திருக்கும். என்ன செய்தி அப்படின்னா 66% சேல்ஸ் வால்யூம் டாடா கெமிக்கல்ஸ்க்கு என்ன அப்படின்னா சோடா ஆஷ் தாங்க. நம்ம வந்து ஏற்கனவே இதை பல தடவை சொல்லியிருக்கோம். சோடா ஆஷோட ப்ரைஸ் வந்து சைனால பயங்கரமா விழுந்திருக்கு, கீழே விழுந்திருக்கு. அதனால சீப் இம்போர்ட் சைனாலேருந்து குறைஞ்ச விலையில சோடா ஆஷ் உள்ள வர்றதுனால இது வந்து டாடா கெமிக்கல்ஸ்க்கு ஒரு கஷ்டமான காலமாக தாங்க இருக்கும். இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து மினிமம் இம்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டன்னுக்கு 20,108 ரூபா போட்டுருக்காங்க. இருந்தாலும் அங்க வந்து ₹1 கம்மியா இருந்தாலும் நம்மளே என்ன பண்ணுவோங்க 2 இடத்துல 10 இடத்துல விசாரிப்போம். கொஞ்சம் கம்மியா இருந்தா கம்மியா இருக்கிறது தானே வாங்குவோம். ஸோ சைனால இந்த சோடா ஆஷோட பிரைஸ் வந்து விழுறது வந்து டாடா கெமிக்கல்ஸ்க்கு ஒரு பேட் நியூஸ். நமக்கு இது குட் நியூஸ். அவ்வளோதாங்க. அடுத்து பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இந்த கம்பெனி வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பவர் கிரிட் வந்து ஒரு 26% ஸ்டேக் அவங்க ஸ்டேக் வந்து பிஜி இன்விட்டுக்கு மாற்றி விட போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? டிசம்பர் 30 வந்து 2024 அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதுக்கான டாக்குமெண்ட்லாம் இன்னைக்கு படிச்சு பார்த்தேன். ஏற்கனவே லேட்டு தான் நம்ம. இருந்தாலும் இதை வந்து ரைட்ஸ் இஷ்யூஸ் போட போறாங்களா இல்லை கடன் வாங்க போறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகங்கள்லாம் இருந்ததுங்க. 2022லயே அவங்க வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருந்திருக்கிறாங்க இந்த ஃபண்ட் ரைசிங்காக. அப்பயே ஒரு 700 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க போலங்க. அதே மாதிரி இப்பயும் இந்த டிரான்ஸ்ஃபர் நடந்தது இல்லையா பிஜி இன்விட் பவர் கிரிட் இருந்து ஒரு 26% ஸ்டேக் வந்தது இல்லையா இவங்களுக்கு, அதோட ஒர்த் டிவிடெண்ட்லாம் போக ஒரு 506.6 கோடி ரூபாய் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் மூலமா அவங்க மறுபடியும் ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டு அது மூலயமா ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணி இதை வந்து அக்வயர் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நமக்கு நல்ல செய்தி தான். மார்க்கெட் வந்து ரொம்ப கண்ணா அப்படின்னா வாலட்டிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால தான் நம்மளோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு
மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஒரு 25% வந்து இந்த மாதிரி பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், தென் கோல்டு, இந்த மாதிரி ஒரு சேஃபர் சைடுக்கு கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அடுத்து இன்னைக்கு ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகள்லாம் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் ஒருத்தர், நான் வந்து சவுத் இந்தியன் பேங்க் சிப் முறையில கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து வாங்குவேன். இப்ப நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் ஒரு 2 மாசம் கழிச்சு, 3 மாசம் கழிச்சு, இல்ல 6 மாசம் கழிச்சு இப்படி ஸ்டார்ட் பண்ணது உடனே மேல ஏறிடுச்சு. 30, 31 போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. நம்ம பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் சொன்னதுதாங்க நம்ம எப்பொழுதுமே திருப்பி திருப்பி சொல்றோம். நம்ம வந்து இந்த பேங்கிங் செக்டார பொறுத்தவரைக்கும் புக் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இப்ப சவுத் இந்தியன் பேங்க் எடுத்துட்டீங்கன்னா 32, 33 இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அது 25ல இப்ப இருக்கு. 25ல இருந்து கீழ வருதுன்னு வச்சுக்கங்களேன். கொஞ்சம் திக்கா வாங்கலாம். மேல போகுது அப்படின்னா, கொஞ்சம் தின்னா வாங்கலாம். எதுவரைக்கும் நான் பெரும்பாலும் வாங்குவேன் அப்படின்னா, புக் வேல்யூக்கு கீழ இருக்குன்னு வச்சுக்கங்களேன். புக் வேல்யூக்கு கிட்ட நெருங்குற வரைக்கும் நான் வந்து வாங்குவேங்க. அதுக்கப்புறம் மேல போயிடுச்சுன்னா உட்டுருவேன் பெரும்பாலும். இந்த பேங்கிங் செக்டர பொறுத்தவரைக்கும். மத்த இடத்துல இப்ப டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கங்க. நான் வந்து ஒரு 950ஸ்ல ஸ்டார்ட் பண்ணேன். 725 வரைக்கும் வாங்குனேன். இப்ப 725ல இருந்து மேல ஒரு ரூ. 50, ரூ. 60 வந்து ஏறிடுச்சு. இப்படி நம்ம வாங்குற ஒரு ஒரு அது பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்றது நமக்கு தெரியாதுங்க. இது திருப்பி 725 உடைச்சுட்டு கீழ 700, 650க்கு போனாலும் போகலாம். பட் நான் வந்து திருப்பி 725ல இருந்து மறுபடியும் கீழ போனா தான் திருப்பி வாங்குவேங்க. இதுக்கப்புறம் மேல போக ஆரம்பிச்சுச்சுன்னா அப்படியே விட்டுருவேன். அது எத்தன இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேங்க. நீங்களும் அதே மாரி இந்த பேங்கிங் சவுத் இந்தியன் பேங்க்ன்னு கேட்டிருக்கனால, அதுக்கு புக் வேல்யூ கொஞ்சம் கம்மியா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கிறப்ப வாங்க. ஒரு 10 இயர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த மாரி பண்ணலாம். அடுத்து பிர்லா சாஃப்ட் பத்தி கேட்டிருக்காங்க. பிர்லா சாஃப்ட் நம்ம ஏற்கனவே வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோங்க. அது வந்து ஒரு 25, 26 இருந்தப்ப சொல்லியிருந்தேன். இப்ப பிஇ வந்து 24 வந்திருக்கு. இன்னும் ரொம்ப தூரம் கீழ வரணுங்க. நாஸ்டாக் 100 ETF அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அந்த ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? நாஸ்டாக் 100ல அது வந்து இப்ப நம்மளால என்டர் ஆக முடியல அதுக்குள்ள. என்ன காரணம் அப்டின்னா, ஆர்பிஐ வந்து இந்த வெளிநாடுகள்ல முதலீடு பண்றது இடிஎஃப் மூலமா, மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா முதலீடு பண்றதுக்கு அவங்க ஒரு லிமிட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட $7 மில்லியன், $8 பில்லியன் வந்து செட் பண்ணியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்க்கு, இடிஎஃப்க்கு. அந்த லிமிட் வந்து வந்துருச்சு அப்டின்னா, அதுக்கு மேல அவங்களால போ முடியாதுங்க. யாராவது வெளில வர்றாங்க அப்டின்னா, அப்போ வந்து ஃப்ரெஷ் என்ட்ரீஸ் மறுபடியும் ஓப்பன் பண்ணிருவாங்க. ஸோ இப்போதைக்கு அது வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அடுத்து மஸ்ட் அண்ட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கம்பெனி வந்து கேட்டிருக்காங்க. நோ. தென் ஹெமிஸ்பியர் ப்ராடக்ட்ஸ் ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அதுவும் நோ தான். இந்த மாதிரி இதெல்லாம் தெரியல. அதெல்லாம் வந்து பென்னி ஸ்டாக்ஸாவும் இருக்கு. அது ரூ. 6 ரூ. 5 இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அந்த சைட்லாம். நான் வந்து நோ தான். தென் ரயில்வே ஸ்டாக்ஸ் பத்தி ஏதாவது நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிஇ இப்ப ஐஆர்சிடிசி, ஆர்விஎன்எல் எல்லாமே வந்து பிஇ வேல்யூ அதிகமா இருக்குங்க. ஹையர் வேல்யூவேஷன்ஸ் இருக்கு. நம்ம போய் அந்த இடத்துல குடுத்து நம்ம மாட்டிக்கூடாதுங்க. நம்ம இப்ப இன்னைக்கு பாருங்க, நிஃப்டி 50 பெருசா இறங்கலங்க. ஒரு 0.5% தான் இறங்கியிருக்கு. மத்த ஸ்மால் கேப், மிட் கேப், அதர் இண்டெக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் போட்டு அடிச்சு துவச்சு வெடிச்சுட்டாய்ங்க இன்னைக்கு. அந்த மாரி நம்ம போய் தலைய குடுத்து அடி வாங்கிக்க கூடாது. பிஇ வந்து கம்மியா இருக்கணும். 1, 2 ரொம்ப ரொம்ப கம்மியா பொறுமையா தாங்க வாங்கணும். நேத்து தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் சான்ஸ் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னும் நல்லா கிடைக்குங்க சான்ஸ். எஃப்ஐஐஸ் இப்பதான் வந்து ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தென் ஆட்டோ பார்ட்ஸ், ரினியூவபிள் எனர்ஜி செக்டார்லாம் வந்து எல்லாமே காஸ்ட்லியா இருக்குங்க. இந்த மாரி இவ்ளோ செக்டார்க்குள்ள போகணும்னு அவசியம் கிடையாதுங்க. நம்மளுக்கு டாடா மோட்டார்ஸ் இருக்கு. ஹீரோ இருக்கு. ஹீரோக்குள்ளயே என்னென்ன கம்பெனி ஹீரோவ பத்தி ஃபுல்லா திங்கள், செவ்வாயில நம்ம பார்ப்போங்க. ஹீரோக்குள்ள என்னென்ன கம்பெனி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வச்சிருந்தீங்கனாலே அதுக்குள்ளேயே ராக்மேன்னு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பெனி இருக்கு. ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற ஒரு கம்பெனி கிடக்கு. அதுக்குள்ளேயே ஹீரோ ஃபினான்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ளேயே ஏத்தர் இருக்கு. அதுக்குள்ளேயே ஹீரோ ஃபியூச்சர் எனர்ஜிஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ளேயே ஒரு செமிகண்டக்டர் கம்பெனி டெசால்ன்னு ஒண்ணு இருக்கு. ஹீரோ எலக்ட்ரானிக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. தென் எஜுகேஷன்ல ஹீரோ வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. இவ்வளவு இருக்குங்க ஹீரோக்குள்ள அந்த ரூ. 4000க்குள்ள. நம்ம போய் இப்படி அகலமா அங்கிட்டு இங்கிட்டு போகணும்னு தேவை கிடையாது. இதெல்லாம் இந்த ஹீரோவ பத்தி நம்ம மண்டே வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து ஆர்இசி, பிஎஃப்சி இந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து பிஇ கம்மியா தானே இருக்கு. அதெல்லாம் வந்து ஏன் கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். பிஇ கம்மியா தாங்க இருக்கு. கடைசி ஒரு 1 வருஷம், 2 வருஷத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட எக்கச்சக்கமா 3 டைம்ஸ், 4 டைம்ஸ் ஏறி இருக்குங்க. அவங்கலாம் ப்ராஃபிட் புக் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம தான் அதுக்கு போய் உள்ள மண்டைய குடுத்து மாட்டிக்கிற மாரி தாங்க இருக்கும். ஸோ இண்டஸ்இண்டா 1700லேருந்து இப்ப 925க்கு வந்திருக்கு. ஸோ இனிமே இதுல டவுன் சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து கம்மி தான். இன்னும் அதிகபட்சம் போனா அதோட புக் வேல்யூ 810லேருந்து 830, 50க்குள்ள இருக்கும். இன்னும் ஒரு ரூ. 60, ரூ. 70. அப்சைடு அதோட
52 வீக் ஹைய பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு 800, 900 ரூபாய் இருக்கு. ஸோ இப்படிதாங்க வந்து நம்ம பார்க்கணும். இப்ப ஆர்இசி எடுத்துக்கிட்டோம்னா, இதோட பீக் பார்த்தோம்னா கம்மியா தான் இருக்கு. 450 இருக்குன்னா, அதோட பீக் 480, 90ல இருக்குது. டவுன் சைடுன்னு பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கு. அ கிட்டத்தட்ட ஒரு 5, 6 வருஷமா 80, 90லயே இருந்துச்சுங்க. நம்ம வந்து பஸ்ஸ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு, வேற ஏதாவது டவுன் பஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கறது தாங்க வந்து குட்டு. ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மியா மினிஸ்குவல் குவான்டிட்டீஸ்ல நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். வேகமா போய் உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா சுட்டுக்குவோம். நமக்கு பெரிய பிரச்சனையாயிரும். இப்ப ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி பத்தி நம்ம பேசினோம் இல்லையா? 40% ஏறிடுச்சு. அந்த டயத்துல நம்ம வந்து உள்ள போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்களே. உள்ள போயிருந்தோம் அப்படின்னா 10% ஆயிருக்கும். ஸோ எல்லாரும் உள்ள போறப்ப நம்ம போகவே கூடாது அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் தாங்க இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி. ஸோ இதெல்லாம் தாங்க இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு நெனச்சேன். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சந்தேகங்கள் இருந்தா எல்லாத்தையும் கீழ எழுதுங்க. பொங்கல் வந்துருச்சு. இந்த வாரம் 2 நாள் லீவ் வேற. இப்ப திருச்சியில எங்களுக்கெல்லாம் வந்து இன்னைக்கும் லோக்கல் ஹாலிடே. ஸோ பொங்கல் வந்து எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.